ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். என்னடா இவன் திரும்ப திரும்ப நிறைய பாக்ஸ் எல்லாம் வந்து காமிச்சுட்டே இருக்கானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு நான் ஒரு திங்ஸ் பார்ட்டி அப்படின்னா வாங்கியிருக்கேன். இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி இது உள்ளார எப்படி எந்த அளவு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பாக்ஸோட நேம் பார்க்கும்போதே நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன அப்படிங்கிறது. இப்போதைக்கு இது உள்ளார எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக அவங்க ஒரு பெரிய பாக்ஸ் போட்டு வந்து பேக் பண்ணி கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த பாக்ஸோட தூக்கி போட்டு இதை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து இந்த கத்தியை வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணுவோம். வா, ஓகே, இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் வந்து பில்லுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இங்கே வாங்குறது ப்ரூஃபு பில்லு. அதுக்கப்புறம் வந்து வா, இங்கே பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு இருக்குது, பட்டர்ஃப்ளை வாரண்டி கார்டு. பட் இது மென்ஷன் பண்ணலை, இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா பார்க்கலாம். அடுத்தது என்ன இருக்குன்னா, வா, மேலே ஒரு அட்டை பாக்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா நம்ம வந்து குக்கரோட ஃபினிஷிங் டச் வந்து செம்மையாக இருக்குது. சின்ன குட்டி ஒன்று குக்கராக இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குன்னா, இதை எடுத்து வச்சுருவோம். இதுக்கு வந்து விசில் இதோட பண்ணுது ஒட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் நம்மளோட குக்கர். அந்த குக்கர் எப்படின்னா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து 3 லிட்டர் குக்கர். இந்த குக்கரோட அளவு அப்படிங்கிறது 3 லிட்டரு. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் இங்கே எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். இது ஒரு சேஃபாக ஒரு பாக்ஸு. இதுக்கப்புறம் உள்ளார வேறு நிறைய கிட்ட இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்களா, சேம் பட்டர்ஃப்ளை ரேபிட் 1B நான்ஸ்டிக் குக்வேர். ஆக்சுவலாக இதோடு சேர்த்து இந்த திங்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்களா, ஆக்சுவலாக கண்ணாடி கிளாஸு போட்டு பார்த்து எப்போனா க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்து எப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கானது அந்த வானல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓகே, நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒன் மோர் வானல் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு. இது வந்து ரெட் கலரில் இருக்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷைனிங்காக வந்து லுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குன்னா, தோசைக்கல். இங்கே பார்த்தீங்களா 511 தோசைக்கல் கொடுத்துருக்காங்க. சின்ன குட்டியோண்டு தோசை தான் இது வந்து சுட முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, ஆக்சுவலாக இது வந்து லாக் பண்ணுறதுக்கு இந்த இடத்த எங்கே என்னங்க லாக் பண்ணுறதுக்கு இந்த கைப்பிடி ஹேண்டெலாம் வரவே இல்லையா? பாஸ் பண்ணிவிடு, ப்ளே பண்ணி. இங்கே பார்த்தீங்களா ஃபைனலாக வந்து இந்த குக்கர் செட்டுலாம் இருக்குல்ல, இது நான் தேடியே பார்த்துட்டேன். ஆனால் இதுக்கானது அந்த கைப்பிடி வந்து 3க்குமே கொடுக்கவே இல்லை. ஃப்ளிப்கார்ட்டில் சம்டைம் இந்த மாதிரி ஒரு இஷ்யூமே நடக்குது. நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது மற்ற எல்லாத்துக்குமே இதுக்கு வந்து ப்ராப்பராக வந்துருக்கு. ஆனால் இதுக்கான அந்த குக்கர் அந்த ஹேண்ட் வந்து கொடுக்கவே இல்லை. இங்கே பார்த்தீங்களா, இதுக்கும் இல்லை, இதுக்கும் இல்லை, இதுக்குமே இல்லை. இது 3க்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் வந்து நம்ம கொடுக்கவே இல்லை. இதை வந்து நம்ம ஃபைனலாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ரீஸ் பண்ணி திரும்ப ஆர்டர் பார்த்தீங்கன்னா அது திரும்ப கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட வேண்டியதான் இந்த ஒரு ப்ராடக்ட்டு.
ஆனால் மற்றபடி குவாலிட்டி எல்லாமே ஓகே. பட் வந்து ஹேண்ட் வந்து கொடுக்கவே இல்லை. ஏன்னா இது இருந்தால் தான் நம்ம பிடிச்சி வந்து சமைக்க முடியும். இது இல்லைன்னா எப்படி சமைக்கிறது? மெயினாக வந்து தான் முக்கியம். அதே வந்து கொடுக்கல. அதுவே ஆனால் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே ப்ராடக்ட் எல்லாமே ஓகேங்க, சூப்பராக இருக்கு. ஆனால் பட் அந்த ஹேண்ட் மட்டும் இன்னும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ரொம்பவே பெட்டராக இருக்கும். இது இல்லாமல் நான் எப்படி தோசை விடுறது? கை வச்சா நல்லா சொல்ல முடியும். பார்த்தீங்களா, ஃப்ளிப்கார்ட் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூ எல்லாமே நடக்குது. நம்ம இந்த மாதிரி லைவாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் என்னென்ன இஷ்யூ நடக்குது. அப்படிங்கிறப்ப இந்த ஹேண்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. நான் மிகப்பெரிய டிஸப்பாயின்மெண்ட். ஏன்னா இந்த ஒரு ப்ராடக்டை வாங்கி எப்போதுமே கஸ்டமர் வந்து ஹாப்பியாக இருக்கணும். நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். அதனால திரும்ப என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். எதுக்கும் வந்து தேடி போகும், ஆனால் கிடைக்கவே இல்லை. எனிவே இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்கள் இந்த ப்ராடக்ட் பற்றின உங்களோட கருத்து என்ன? ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நான் வந்து எவ்வளோக்கு வாங்கினேன்னா பில்லு என்ன தெரியல, 1006 ஆக்சுவலாக 1649. அதுக்கு தான் அந்த அவ்வளோ ப்ரைஸ் போட்டு தான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து வாங்கினேன். ஃபைனலாக திரும்ப ரிட்டர்ன் பண்ணிவிட்டு என்ன வந்து கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ரைஸ் பண்ணுவோம். எனவே இந்த வீடியோஸ் பார்த்தின கருத்து என்ன? நீங்கள் எவ்வளோ பேர் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்கி அதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையுமே நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் வந்து க்ரியேட் பண்ணுங்க, நான் என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்களோ அதையுமே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனவே இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஒரு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு அன்பாக்சிங் வீடியோட நம்ம அடுத்த பகுதியில் மீட் பண்ணுவோம். பாய்.